சிவா சென்ற பிறகு சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்த காவியா பின்பு கண்களை துடைத்துக் கொண்டு மீண்டும் வீட்டிற்குள் சென்று விட்டாள். காரில் சென்று கொண்டிருந்த சிவாவிற்கு ஒரு பக்கம் அவளுக்கு முத்தமிட்டது அவன் உடலில் ஏதோ மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க அவன் உடல் எல்லாம் சூடேறி கொண்டிருந்தது. அதை தணிப்பதற்கு வழி தெரியாமல் போராடி கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் அவள் இப்பொழுது நடந்த விஷயத்திற்காக கண்ணீர் சிந்தியதில் அவன் இதயம் ரணமாகிக் கொண்டிருந்தது. ஓங்கி ஸ்டீரிங் வீலில் குத்தியவன், என்ன கர்மண்டா இது, இந்த காதல் வந்தால் இப்படி எல்லாம் ஆயிடுமோ, இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை என்ற கவலையோட இருந்தாலும் நிம்மதியா தானே இருந்தேன். என்னைக்கு இவளை பார்த்தனோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சு. ஒரு நாளும் தள்ளுறதே பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கே. இதுல எப்படி நான் இவளை லவ் பண்ண வச்சு இவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி, சிவா ஸ்ட்ரைட்டா உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இவளை வச்சுக்கிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காணவளை கூட நினைக்காத. அவ மனசுல என்ன இருக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆரம்பத்துல எல்லாம் நம்மள பார்த்து நல்ல மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்தா, பேசிக்கிட்டும் இருந்தா. அவளை நம்ம தான் கொஞ்சம் ஓவரா டீஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதுலதான் அவ கொஞ்சம் காண்டானா. அப்படி இருந்தும் அவ நார்மலா தான் இருந்தா. நான் தான் தேவையில்லாம அவளை டச் பண்ணி சொரிஞ்சு விட்டுட்டேன் போல இருக்குது. அதுலதான் மேடம்க்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்தை எப்படியாவது போக்க வைக்கணுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் கோபத்தில் தான் ஒரு வார்த்தையை விட்டது ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ சிவா, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? யார கேட்டுட்டு அவகிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தொடுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்த? உன்னால அப்படி இருக்க முடியுமா? அவளை பார்த்தாலே நீ ஸ்லிப் ஆயிடுற. இந்த லட்சணத்துல கல்யாணம் வரைக்கும் அவளை டச் பண்ணாம இருந்துருவியா என்று அவன் மனசாட்சியே அவனை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க, என்ன பண்றது, என் கரகம், வேற வழி இல்லாம அந்த நேரம் அப்படி சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு என்று வாய்விட்டே புலம்பினான். உள்ளே வந்த காவியாவின் முகமே சரியில்லாததை கவனித்த யாழினி, காவியா என்னாச்சு, திடீர்னு உன்னோட முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, அழுதியா என்ன, கண்ணெல்லாம் சவந்திருக்கு? இல்லடி, வெளியில காத்துல நின்னுட்டு இருந்தேன்ல, அதனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, ஏன் இப்படி மருதாணி அழிச்சு வச்சிருக்க? அதுவா, வெளியில நின்னுட்டு இருந்தனா திடீர்னு ஒரு பூனை வந்து குதிச்சுது. பயத்துல கையில இருக்க மருதாணிய களைச்சிட்டேன் தெரியாம. ஐயோ கடவுளே, நீ இருக்க பாரு. சரி போய் வாஷ் பண்ணிட்டு வா, இல்லனா கண்ட மெனிக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். சரி என்றவள் நேராக குளியலறைக்குள் புகுந்து தன்னுடைய 2 கையையும் கழுவி விட்டு அதோடு தன் முகத்தையும் நல்ல அழுந்த கழுவி துடைத்து விட்டு வந்தாள். ஆனாலும் யாழினி மனதுக்குள் ஏதோ சரியில்லை என்று தோன்ற அவளை அழைத்து தன் அருகே அமர வைத்தவள், காவியா என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியாடி? சச்ச, உன்கிட்ட நான் என்னடி மறைக்க போறேன்? இல்ல, இவ்ளோ நேரம் இருந்த சந்தோஷம் உன்னோட முகத்துல காணமேடி. அதுவும் இல்லாம சிவா நான் வரதுக்கு முன்னாடி ஜாலியா இருந்த, அவர் வந்த உடனே முகத்துல அடிச்ச மாதிரி எழுந்திருச்சு வெளியே போயிட்ட. அதோட இப்பதான் வர்ற, உன் முகமும் சரியில்லை, அழுத மாதிரியே இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கும் சிவா அண்ணனுக்கும் ஏதாவது முட்டிக்கிச்சா என்ன என்று அவள் கேட்கும் பொழுது அவளோ அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அப்பொழுதே புரிந்துவிட்டது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சா தாராளமா இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலியமா கண்டிப்பா உனக்கு மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனையும் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு ஓ மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. இப்ப இருக்கிற காவியா என் காவியாவே இல்ல. இந்நேரத்துக்கு அவ எவ்வளவு ஜாலியா எவ்வளவு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா தெரியுமா? என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய, ஹே என்னாச்சுடி என்று அவளை உலுக்கியதும் வேகமாக யாழினியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தாள். அவளை தடுக்க வழியில்லாமல் அமைதியாக காத்து கொண்டிருந்தாள் யாழினி. ஒரு கட்டத்தில் அவளை சமாதானமாகி அங்கிருந்து நகர்ந்ததும் வேகமாக எழுந்து சென்று கதவை லாக் செய்துவிட்டு வந்தவள் அவள் அருகே அமர்ந்து கொண்டு, இப்ப சொல்லு, உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுவுற? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்ல அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இருக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லடி. அப்புறம் என்னடி பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவா தான். என்ன சிவா அண்ணாவா? அவர் என்னடி பண்ணாரு? அவர் என்னடி பண்ணல? அவர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. என்ன என்ற யாழினிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையாலுமே சிவா அண்ணாவியா சொல்ற? அவர் ரொம்ப டீசென்ட் ஆச்சேடி, அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரே.
அவரை நீதான் மெச்சுக்கணும் என்று முகத்தை திருப்ப அவள் தாடையை பிடித்து தன் புறம் திருப்பியவள், என்ன நடந்துச்சு அத முதல்ல என்கிட்ட டீட்டெயிலா சொல்லு. இப்படி தலையும் புரியாம வாளும் புரியாம எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்று கூற, அவளும் அன்று நிச்சயதார்த்தத்தில் அவன் பேசியது, பின்பு குலதெய்வம் கோயிலுக்கு போன போது தன்னை சீண்டியது, அதன் பிறகு தன்னை வீட்டிற்கு அழைத்து சென்று இறக்கிவிடும் பொழுது வலுக்கட்டாயமாக அவளை எடுத்து அவள் நெற்றி முகமெல்லாம் முத்தம் கொடுத்தது, அது மட்டுமில்லாமல் இன்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தாள். யாழினியின் கண்களோ அப்படியே விரிந்த நிலையிலேயே அதிர்ச்சியில் உறைந்திருந்தது. அதை பார்த்த காவியாவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் அவளை பிடித்து குலுக்கி, நீ ஏண்டி இப்படி ஸ்டக்காய் உட்கார்ந்துட்டு இருக்க? என்னால நம்பவே முடியலடி. சிவா அண்ணாவ இப்படி இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்காரு பாரு. என்னடி உன் அண்ணன் பண்ண வேலைக்கு நீ பாராட்டு பத்திரம் வாசிக்கிறியா? சேச்சே, நான் அப்படி சொல்லல. சிவா அண்ணா பத்தி எனக்கு தெரியும்டி. எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை லவ் பண்றாரு. அதனாலதான் உன்கிட்ட உரிமையா இந்த மாதிரி நடந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் லவ் பண்றதாவே இருக்கட்டும் யாழினி, ஆனா நான் இன்னும் அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்கிட்ட அவரு காதல இன்னும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னோட உரிமையே இல்லாம எப்படி என்ன தொடலாம்? எப்படி எனக்கு முத்தம் கொடுக்கலாம்? இந்த கல்யாணம் நடக்குன்றதுக்கு என்னடி நிச்சயம்? ஏதோ ஒரு வேகத்துல இவரு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு கடைசியில இவருக்கு எனக்கும் கல்யாணம் ஆகாம வேற யார் கூடயாவது எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சுன்னா என்னால அந்த வாழ்க்கைய ஏத்துக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விடும் தெரியுமா? தேவையில்லாம 2 பேருக்கும் கஷ்டம் யாழினி. அவர் ஆம்பளை, அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ஒரு பொண்ணு, என்னோட வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாகும்னு உனக்கு தெரியுமில்ல? இங்க பாரடி காவியா, நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தான், எனக்கு நல்லாவே புரியுது. பாஸ் கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இப்படி எல்லாம் முத்தம் கொடுத்துருக்கிறாரு தான், நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்குமே அது பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன, அவரும் லவ் சொல்லாம தான் இதே மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. ஒருவேளை அவர் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் நிச்சயமா இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணி இருக்கவே மாட்டேன். ஏன்னா என் மனசு முழுக்க பாஸ் மட்டும்தான் இருந்தாரு. என்னோடது ஒருதலை காதலாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு அம்மா நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் கல்யாணத்தை பத்தியும் பெருசா யோசிச்செல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லையா, போற வர எவனையாவது புடிச்சு இழுத்துட்டு வந்து கட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. நானும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே முடியாதுன்னு சொல்லி இருந்தேன்னா அதுக்கப்புறம் என் கல்யாண விஷயத்த பேசாமலே விட்டுருப்பாங்க. இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி உன்னோட வாழ்க்கையிலயும் எல்லாமே நல்லதா நடக்கும்டி, நீ கவலைப்படாத. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லடி. அவருக்கு என் மேல உண்மையான காதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தப்பு தப்பா நடந்துக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியாக்கிற நினைக்கிறவன் யாராச்சும் இப்படி அவசரப்பட்டு செய்வானா? அதுவும் இல்லாம இப்பதான் ஜஸ்ட் அவரோட காதலியே என்கிட்ட சொல்லி இருக்காரு. அதை இன்னும் நான் அக்செப்ட் பண்ணிக்க கூட இல்ல. அதுக்குள்ள எப்படி அவர் இப்படி எல்லாம் பண்ணலாம்? நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுடி, நீ எது சொன்னாலும் கண்டிப்பா அது என்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஓகே, என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆனா சிவா அண்ணா உங்க வீட்டுல வந்து முறைப்படி உன்னை பொண்ணு கேட்டா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம்னு சொல்லு. என்னடி இப்படி சொல்ற? அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி வேற யாருக்கிட்டயும் நடந்திருக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐயோ காவியா, இப்படி எல்லாம் தப்பா பேசாத. சிவா அண்ணா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் இன்ன வரைக்குமே யாரையும் காதலிச்சது கூட கிடையாது. யார்கிட்டயும் இந்த மாதிரி நெருங்கினது கூட கிடையாது. ஏன்னா பாஸ் என்கிட்ட சொல்லியிருக்காரு, முதல்ல உன்கிட்ட தான் அவர் இப்படி நடந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப உரிமையா உன்கிட்ட நடந்திருக்காருன்னா இத நீ தப்பா நினைக்க கூடாதுடி. இருந்தாலும் எனக்கு என்னவோ ஒரு பண்ணது எதுவும் மனசுக்கு சரியா படலடி. சரி, இதோட நம்ம பிரச்சனையை விட்டுடலாம். அதான் அவரே சொல்லியிருக்காருல்ல, இனிமே கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை டச் பண்ணுவேன்னு. சோ இத அப்படியே ஃப்ரீயா விட்டுடி. அவர் சொன்னதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா யாழினி? அடுத்த டைம் என்ன பார்க்கும் போதும் இப்படித்தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவாரு. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. சச்ச, எனக்கு சிவா அண்ணா மேல நம்பிக்கை இருக்குது. அவர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார்.
ஆமா, உங்க அண்ணனை நீ தான் மேய்ச்சிக்கணும். சரி, காலையில நேரத்துல எழுந்திருக்கணும், வா இப்பவே தூங்கினாதான் சரியா இருக்கும் என்று கூறிவிட்டு பாயை எடுத்து கீழே போட செல்ல, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு படுக்கிறதுக்கு பாய் போடுறேன்டி. அடிச்சனா மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் பேந்துக்கும். ஒழுங்கு மரியாதையா என் பக்கத்துல வந்து பெட்ல படு. ஏய், அது நீ படுக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும், இதுல எங்க போய் நானும் வந்து படுக்கிறது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் என்ன குண்டு பூசணிக்கா மாதிரியா இருக்கிறோம்? புடலங்கா மாதிரி ஒல்லியாத்தானே இருக்கும், தாராளமா படுத்துக்கலாம், வா. அப்படியா சொல்ற? சரி என்று வேகமாக பாயை சுருட்டி வைத்துவிட்டு மெத்தையில் வந்து படுத்தவள் யாழினியையும் தூங்க சொல்லிவிட்டு கண்களை மூடினாள். ஆனால் உறக்கம் என்பது அவளுக்கு சீக்கிரம் வரவே இல்லை. இவ்வளவு நேரம் கோபத்தில் இருந்ததனால் அவனின் செயல் அவளுக்கு தவறாக மட்டுமே தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது யாழினியிடம் பேசிய பிறகு அவளுடைய எண்ண ஓட்டம் முற்றிலுமே மாறிப்பட்டிருந்தது. ஏனோ கண்ணை மூடினால் இன்று அவன் கொடுத்த இதழ் முத்தம்தான் நினைவிற்கு வந்தது. ஏனோ இப்பொழுது அதை நினைக்கும் பொழுது அவள் உடலுக்குள் ஒரு விதமான உணர்வு தோன்ற, அது என்னவென்று அவளால் புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. ஆக மொத்தம் இன்றைய இரவு அவள் உறக்கத்தை தொலைத்திருந்தாள். அதற்கு முழு காரணமும் சிவா மட்டும்தான். அதே போல அவனும் இன்று அவளின் இதழில் முத்தம் கொடுத்ததனால் அவனும் மொத்தமாய் தொலைந்து போய்தான் இருந்தான். அனைவரும் அங்கே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க சிவா மட்டும் உறக்கமில்லாமல் எழுந்து பால்கனியில் நின்று கொண்டு வெளியில் இருந்த நிலவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன நடந்தாலும் சரி, அவள்தான் தன்னுடைய மனைவி. அந்த முடிவில் ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை அவள் தந்தை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் அவளை வலுக்கட்டாயமாகவாது திருமணம் செய்து தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற யோசனை மட்டுமே அவன் மனதில் இருந்தது. அதே நேரம் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளத்தான் தவறிவிட்டான். முதலாக அவன் மேல் ஒரு வெறுப்பு தோன்றும் அளவுக்கு நடந்து விட்டான். இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. திடீரென்று அர்ஜுன் அவன் பின்னால் வந்து நின்று தோளில் கையை வைக்கவும் திடுக்கிட்டு திரும்பியவன், இன்னும் நீ தூங்கலையாடா என்று கேட்க, நான் கேட்க வேண்டியத நீ கேக்குறியா? நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ எதுக்கு இப்ப இங்க நின்னு வாட்ச்மேன் வேலை பாத்துக்கிட்டு இருக்க? எது வாட்ச்மேன் வேலை பாக்குறனா? தூக்கம் வரல, அதான் இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நைட்ல இப்படி கண்ணு முழிச்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா வாட்ச்மேன் தானே சொல்லுவாங்க. டேய், ரொம்ப கிண்டல் பண்ணாதரா. சரி, தூங்காம ஏன் நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலடா மச்சான், அதான் எதுக்குன்னு கேட்டேன். என்னவோ மனசே சரியில்லை. ஏன் மனசு சரியில்லாம போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எப்போ இருந்து மச்சான் என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்ச? என்னடா சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டவன் திருத்திருவென்று முழிக்க, ஆமா, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ரொம்ப குழப்பமாவும் இருக்க. அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற அளவுக்கு சார் பெரிய ஆளாயிட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அது உன்னோட பர்சனலா இருந்தா அதை நான் எப்படி கேட்க முடியும்? அதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு அவசியம் இருக்கா என்ன? நான் போய் தூங்குறேன், உனக்கு எப்ப தூக்கம் வருதோ நீ வந்து பாடு என்றவன் அங்கிருந்து செல்வதற்காக திரும்ப போக, பட்டென்று அவன் கையை பிடித்து தடுத்தவன், அர்ஜுன் பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதடா, ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசுறது கூட எனக்கு ஹர்ட் ஆச்சுதான். ஆனா நான் இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு அமைதியா போறேன். இப்போ எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற என்றவன் வேகமாக அவனை அணைத்துக் கொண்டான். அதை பார்த்த அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெதுவாக அவன் முதுகை தட்டி கொடுத்து விட்டு தண்ணில் இருந்து அவனை பிரித்தவன், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சீன் கிரியேட் பண்றியா? டேய் மச்சான், ஒரு ஃபீலிங்கா ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்க, நீ ஏண்டா இடையில காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எது ஃபீலிங்கா? உன் மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகல மச்சான், நீ நார்மலாவே சொல்லு. அவனை லேசாக முறைத்தவன் இதுவரை காவியாவுக்கும் அவனுக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தவன் கடைசியாக இன்று இரவு நடந்ததையும் சொல்லிவிட்டான். அப்பொழுது அவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனோ, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா நான் என்ன பண்ண? விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஏண்டா முத்தம் கொடுத்த? ஏன் இதுக்கு முன்னாடி நீ யாழினிக்கு கொடுத்தது இல்லையா? டேய், யாழினிக்கு கொடுத்தது வேற, நான் கொடுத்தத அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா, என்ன புடிச்சு தள்ள கூட இல்ல தெரியுமா? ஆனா காவியா அப்படியா? உன்கிட்ட எவ்வளவு ஹார்ஷா பேசியிருக்கா. ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வெறுப்பு சம்பாதிச்சு வச்சிருக்கியே, எப்படிடா நாளை பின்ன உனக்கு கல்யாணம் நடக்கும்? உங்களுடைய காதல் எப்படி கை கூடும்? அத நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது.
உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல போய் பேசலாம்னு இருக்கேன். நீ மட்டும் போய் பேசினா நிச்சயமா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அங்கிளையும் ஆன்டியையும் கூட்டிட்டு போய் பேசு. என்னடா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் கடைசியில அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க 2 பேருக்கும் அசிங்கமா போயிடும் இல்லையா? அப்போ முதல்ல காவியாவோட மனசுல இடம் பிடி. அதுக்கப்புறமா அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டுல பேசு. அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல? அதுதான் மச்சான், எப்படி பண்றதுன்னே தெரியல. அவ என்கிட்ட பேசுனா கூட பரவாயில்ல, இப்ப எல்லாம் என் கூட பேச கூட தயாரா இல்ல. என்னை பார்த்தாலே ஏதோ வேற்று கிரகவாசியை பாக்குற மாதிரி வேற தர தெரிச்சு ஓடுறா. இப்படி இருந்தா நான் எப்படிரா அவளுக்கு புரிய வச்சு அவ மனசுல என்ன பதிய வைக்கிறது? எனக்கு என்னவோ இதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்குமோன்னு தோணுது. சரி, அதெல்லாம் விடு. இப்போ எதுக்கு உடனே காவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்படுற? கொஞ்ச நாள் போட்டுமே, விட்டுதான் பிடிப்போம். இல்ல அர்ஜுன், அவ அன்னைக்கே சொன்னதுதான். அவங்க அப்பா சும்மா மாப்பிள்ள போட்டோஸ் எடுத்துட்டு வந்து காட்டி இந்த மாப்பிள்ள ஓகேவா அந்த மாப்பிள்ள ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்காராம். என் மேல இருக்க கோவத்துல இவ எவனுக்காவது ஒருத்தவனுக்கு ஓகே சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கல்யாண ஏற்பாட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் நானே நினைச்சாலும் காவியா எனக்கு கிடைக்க மாட்டாடா. அவ என் கைய விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர வேண்டாம்னு தான் நான் முன்கூட்டியே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் என்னோட வேலையில கூட என்னால முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. எதுவுமே பிடிக்கல. ஏதோ இப்போ உன்னோட கல்யாணம் நடக்க போய் கொஞ்சம் பிஸியா அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா ஒரு இடத்துல உட்காந்து பைத்தியக்காரி மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னா பாத்துக்கோயேன். இது இப்படியே போறது சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் எங்க கல்யாணத்தை நடத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்த போறேன். சரிடா மச்சான், அதெல்லாம் யோசிச்சு இப்ப தூக்கத்துக்கு எடுத்துக்காத. மணி பார், இப்பவே 12 ஆச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும்னு சொன்னா மிட் நைட் ஃபுல்லா நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். வா போய் படுக்கலாம் என்று வலுக்கட்டாயமாக அவனை இழுத்து கொண்டு சென்று படுக்க வைத்தான். அடுத்த நாள் விடியற் காலையிலேயே எழுந்த காவியாவும் யாழினியும் குளித்து முடித்துவிட்டு தயாராகி வர, அதற்குள் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் முகூர்த்த கால் நடுவதற்காக வந்துவிட்டனர். கமலா எழுந்து சாவகாசமாக குளித்து கிளம்பி வந்தவர் யாரையும் பெரிதாக வரவேற்கவில்லை. வேண்டா வெறுப்பாக அந்த இடத்தில் இருப்பது போலத்தான் இருந்து கொண்டார். ஆனால் அதே நேரம் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பணியாளர்கள் அனைவரும் தேவையான பொருட்களை எடுத்து சென்று வெளியில் வைத்து வந்தவர்களுக்கு காஃபியும் கொடுத்தனர். அதை வாங்கி குடித்தவர்கள் யாழினியின் அப்பாவை பார்த்து, என்னன்னா நல்ல நேரம் வந்துருச்சுல்ல, கால் ஊனிடலாம்ல, இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா, நீங்க எல்லாருமா சேர்ந்து செய்யுங்க, எங்களுக்கு அதுவே போதும். அது எப்படிங்க, பொண்ணை பெத்தவங்க இல்லாம நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் வாங்க என்றதும் பிறகு கமலாவை அழைத்து கொண்டு வந்தார். அதே நேரம் மித்ரனும் தயாராகி வர, பின்பு குடும்பத்து ஆட்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மஞ்சள் குங்குமம் தடவி தீபாராதனை காட்ட வந்திருந்தவர்களும் அது போலவே செய்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முகூர்த்த காலை நல்லபடியாக ஊனி முடித்தனர். இது அனைத்துமே அர்ஜுன் கூறியது போல வந்த கேமராமேன் வீடியோவாகவும் புகைப்படமாகவும் தயார் செய்து கொண்டிருந்தார். பிறகு வந்திருந்த அனைவரும், நாங்க இப்ப போயிட்டு நலங்கு வைக்கிற நேரத்துக்கு கரெக்டா வந்துடுறோம் என்று கூறி சென்று விட்டனர். அப்பொழுதுதான் காவியா வெளியில் இருக்கும் பிளக்ஸையும் கட் அவுட்டையும் பார்த்துவிட்டு, யானி இங்க வாயேன், இங்க பாரு, உங்க வீட்டுக்கு முன்னாடிதான் கட் அவுட் வச்சிருக்காங்க, என்னன்னு போய் பார்க்கலாம் வாடி. என்னடி சொல்ற, இரு வர என்று வேகமாக முன்னே செல்ல, மித்ரனும் சிரித்துக் கொண்டே பின்னால் வந்தான். ஏனென்றால் இரவே அதை இங்கு வைத்து விட்டார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் அக்காவிற்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று அவளிடம் கூறாமல் தான் இருந்தான். இப்பொழுது அவர்களை கண்டுபிடித்து விட்டு செல்வதை பார்த்தபடி பின்னால் வந்தவன் யாழினியின் ரியாக்ஷனை கேமராமேனை அழைத்து வீடியோவாக கவர் செய்ய சொன்னான். அவர்களுக்கு தெரியாமலேயே அவரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க வெளியே சென்ற யாழினி அவ்வளவு பெரிய கட் அவுட்டை பார்த்து வாய் பிளந்து விட்டாள். என்னடி இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க? அதை விடுடி, அங்க பாரு, பாசு நீயும் செம்மையா இருக்கீங்கல்ல, சான்ஸே இல்ல. எப்ப தாண்டி இதெல்லாம் பண்ணாங்க? நைட்டு நான் வரும்போது கூட இதெல்லாம் இல்லையே. அப்படியா? நானும் கவனிக்கலடி, நான் வீட்டை விட்டு வெளியவே வர்றதில்லல்ல, எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நைட்டோட நைட் தான் இந்த வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூறிய காவியா மித்ரனை பார்க்க அவனோ சிரித்தபடி கை கட்டி கொண்டு நின்றிருந்தான்.
பாத்தியாடி, இந்த மித்ரனுக்கு இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, அதான் இப்படி சிரிச்சுக்கிட்டு அமைதியா நிக்கிறான் போல. மித்ரா, நிஜமாவா? இதை எப்படா கொண்டு வந்து வச்சாங்க? நைட்டு தாக்கா கொண்டு வந்து வச்சாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருந்து திருமணம் வரைக்கும் லைனா உன்னோட மாமாவோட போட்டோஸ் தான் போட்டு பிளக்ஸ் அடிச்சிருக்காங்க. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நான் நைட்டே ஃபுல்லா போய் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சு பாத்துட்டு வந்துட்டேன். டேய், என்னையும் கூட்டிட்டு போடா, நானும் பார்க்கணும். அக்கா, உன்னை இந்த டைம்ல எல்லாம் வெளியில விடக்கூடாது, அப்புறம் எல்லாரும் திட்டுவாங்க. நீ பேசாம இரு, நான் வேணா உனக்கு போய் எல்லாத்தையும் உனக்கு ஒரு வீடியோவா எடுத்துட்டு வந்து காட்டுறேன். போடா, என்ன இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி வருமா? நேர்ல பாக்கணும்னா ஈவினிங் நம்ம மண்டபத்துக்கு கிளம்பி போவோம்ல, அப்ப பாத்துக்கிட்டே போகலாம். ஆமாண்டி, எனக்கும் மித்ர சொல்றதான் சரின்னு தோணுது. நாளைக்கு கல்யாணம், இந்த நேரத்துல நீ வெளியில போறது அவ்வளவா நல்லது கிடையாது என்று கூற, அதையெல்லாம் பார்த்து கொண்டே நின்றிருந்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே நேரம் அர்ஜுன் வீட்டிலும் சிவாவின் அப்பா அம்மா, பிறகு நெருங்கிய உறவினர்கள், வீட்டில் வேலை செய்பவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டினர் என்று அனைவரும் வந்து நல்ல நேரத்தில் முகூர்த்த காலை நட்டுவிட்டு சந்தோஷமாக புறப்பட்டு சென்றனர். அதற்கு பிறகு சிவாவின் அம்மாவோ, அர்ஜுன், 6 மணிக்கு உனக்கு நலங்கு வைக்கணும்பா, அது வரைக்கும் நீ வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோயேன். இல்ல ஆண்டி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க்க பாக்குறேன். என்னப்பா, கல்யாணத்தப்ப கூட வேலை தானா? வேற என்ன பண்றது ஆண்டி, அத்தனை நாள் தொடர்ந்து லீவ் போட முடியாது இல்ல, ஃப்ரீயா இருக்கும் போது தானே பாக்குறேன். எப்படியும் ஆஃப்டர்நூனுக்கு மேல கண்டிப்பா 2 or 3 டேஸ்க்கு என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதான் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கிறேன். அதுவும் சரிதான். அப்புறம் சிவா, நீ அர்ஜுன் கூடவே இரு, அவனை தனியா விட்டுறத. என்ன ஆண்டி, நான் என்ன குழந்தையா? அப்படி இல்லப்பா, நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்றவர் பின்பு அங்கிருந்து சென்று பணியாட்களை அழைத்து காலை டிஃபன் மெனு ஐட்டங்களை எல்லாம் கூறிவிட்டு, இங்க பாருங்க, நலங்கு வைக்க வந்தவங்களுக்கு திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்பணும். அதனாலதான் சொன்னேன், டிஃபன் எல்லா ஐட்டமும் பண்ணிடுங்க, அது கூடவே இந்த ஸ்வீட்டும் சேர்த்துருங்க. அம்மா, ஆல்ரெடி நாங்க பாதி வேலையை முடிச்சிட்டோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இங்க அர்ஜுன் சார் கல்யாணம், அப்படியெல்லாம் நாங்க சும்மா விட்டுருவோமா என்று அவர்களும் சந்தோஷத்துடன் பேசிக் கொண்டிருக்க, அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டிருந்தான் அர்ஜுன். ஆனால் திரும்பி அவர்களை பார்க்கவில்லை. அதே நேரம் அவன் அருகில் வந்து அமர்ந்த சிவாவோ, என்னடா மச்சான், நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்லயாவது தங்கச்சிக்கிட்ட பேசுவியா, இல்ல அப்பவும் இந்த லேப்டாப்பை தான் கட்டிக்கிட்டு அழுவியா? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்? இப்ப என்ன யாழினி என் பக்கத்துலயா இருக்கா? அவளை கண்டுக்காம லேப்டாப் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு? இருந்தாலும் இந்நேரத்துக்கு அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான்னு நீ ஒரு போன் பண்ணியாச்சும் கேட்டிருக்கணும் இல்ல? ஏன் எப்பவுமே நானே தான் போன் பண்ணணுமா? உன் தங்கச்சி போன் பண்ண மாட்டாளோ? அது சரி. ஏண்டா இப்படி 2 பேருக்குள்ள ஈகோ பார்த்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். பாக்கலாம்டா, இன்னைக்கு அவளா கூப்பிடுறாளான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே யாழினிடமிருந்து போன் வந்தது. அதை பார்த்தவன், பரவாயில்லடா, நம்ம பேசினது உன் தங்கச்சி காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவளே போன் பண்ணிட்டா. அதிசயம்தான். டேய், ரொம்ப கிண்டல் பண்ணாம போனை எடு, என் தங்கச்சி எவ்வளவு நேரம் நீ போன் எடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. பாருடா பாசமலர என்றவன் போனை எடுத்து ஹலோ என்றதும், ஹலோ பாஸ். இவ வேற எப்ப பார்த்தாலும் பாசு பாசுன்னு. என்னடி, ஏன் பாஸ் காலையிலேயே சுடு சுடுன்னு மூஞ்சு காட்டுறீங்க? பின்ன எப்ப பார்த்தாலும் பாஸ் பாஸ்ன்னு கூப்பிட்டா கோவம் வராதா? நான் அப்படியே கூட்டுக்கண்ணே, என்னை விட்டுருங்க பாஸ். எத்தனை டைம் நான் உங்ககிட்ட சொல்றது? சரி, நீ என்னவோ பண்ணு, இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண, அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. என்ன பாஸ், ஏதோ விஷயத்த சொல்லிட்டு போனை வைங்கிற மாதிரி பேசுறீங்க? நான் எவ்வளவு ஆசையா உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா என்றதும், சரிடி சொல்லு, என்ன விஷயம் என்று குரலை மிகவும் தன்மையாக மாற்றிக்கொண்டு கேட்க, பாஸ், அங்க முகூர்த்த கால் நட்டாச்சா? இங்க முடிஞ்சது. சரி, இதை கேட்கறதுக்கு தான் போன் பண்ணியா? என்ன பாஸ் நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, அதை விட்டுட்டு சும்மா இப்படி பேசி கடுப்பேத்தாதீங்க. காலையிலேயே இவ்வளவு ஒரு நல்ல மூட்ல உங்களுக்கு போன் பண்ணேன், இன்னைக்கு நாளையே ஸ்பாயில் பண்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. நான் வைக்கிறேன் போங்க என்றவள் போனை வைத்து விட்டு சென்று விட, அதை பார்த்த சிவாவிற்கு சிரிப்பு வந்தது. என்னடா, என் தங்கச்சியை கொஞ்ச நேரம் களைச்சு பார்க்கலாம்னு நினைச்ச, அவ உனக்கே செம்ம பல்பு கொடுத்துட்டு போனை கட் பண்ணிட்டா என்று சிரிக்க, எவ்வளவு ஒரு திமிரு அவளுக்கு, பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்றா. என்னடா பழக்கம் இது? ஏண்டா, நீ என்ன பேசவா செஞ்ச?
ஒரு ஆசையா பாசமா பேசு. அவ என்ன சொல்ல வந்தான்னு கூட காது கொடுத்து கேட்கல. கடுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கிற. பக்கத்துல உட்காந்து கேக்குற எனக்கே இரிட்டேட் ஆகுது. பாவம் என் தங்கச்சி. என்ன ஆசையில உனக்கு போன் பண்ணாலும் அவ எண்ணத்துல மண்ணவாரி போட்டுட்ட. அதான் கடுப்பாயி போனை வச்சுட்டா. இவள என்றவன் மீண்டும் போன் செய்து அவள் எடுக்கவில்லை. போனை கொண்டு சென்று ரூமில் போட்டுவிட்டு அமைதியாக கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த காவியா, ஏனாச்சடி, ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்த? ஆமா, என் சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் உங்க பாஸ் இருக்காரு, வேற யாரும் தேவையில்லை. என்னடி காலையிலேயே எங்க பாஸ் திட்டுற? ஆமா, நான் எவ்வளவு ஆசையா போன் பண்ண தெரியுமா? எனக்கு கடுப்பேத்துற மாதிரியே பேசிட்டாருடி. ஏய், அவர் சும்மா உன்கிட்ட விளையாண்டுப்பாருடி. இருந்தாலும் காலங்காத்தால ஒரு மனுஷன் இப்படி பேசினா அன்னை நாள் பொழுது இப்படித்தானே இருக்கும் என்று சொல்லும் பொழுதே யாழுடைய போன் விடாமல் அடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த காவியா, பாஸ் தாண்டி போன் பண்றாரு, எடுத்து என்னன்னு கேளு. அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், நான் ரொம்ப கோவமா இருக்கேன். யாழி, வேண்டாம் விளையாடுறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ் நேரா கிளம்பி இங்க வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவ? அவர் அப்படி வந்தா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் அவர்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாரு காலங்காத்தால. வெளியே இருக்கிற கட் அவுட்டை பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷமா அவருக்கு கால் பண்ண தெரியுமா? சரிடி விடு, இப்ப இந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்றது என்றதும் அந்த போனை வாங்கி சைலண்டில் போட்டவள் போன் கட்டானவுடன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மெத்தையில் தூக்கி எறிந்து விட்டாள். தப்பு பண்ற யாழினி, நீ ரொம்ப பாச கடுப்பேத்துற என்றவளை முறைத்து பார்த்தவன் அமைதியாக அமர்ந்து கொள்ள, சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. நீ ஏன் இப்படி ரெடி ஆகாம உட்காந்துக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல என்ன தேடி ரெடி ஆகணும்? சாரி தானே கட்டியிருக்கேன், அப்புறம் என்ன? சாரி கட்டியிருக்கிறதா, ஆனா தலை சீவணும், ஃபேஸ்ல மேக்கப் போடணும், எவ்வளவு வேலை இருக்கு. வா வா. எனக்கு ஒன்னும் அதெல்லாம் தேவையில்லை. அடவாடி, ரொம்ப பண்ணாத. உனக்கும் பாசுக்கும் பிரச்சனைனா அதை நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த கல்யாண மூவ்மெண்ட் எல்லாம் டென்ஷன் பண்ணி மிஸ் பண்ணிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றவள் அவனை அழைத்து கொண்டு சென்று அமர வைத்து முகத்தில் அழகாக அலங்காரம் போட்டு தலை சீவி பூவை வைத்து விட்டு அவர்களுக்கான நகையும் எடுத்து போட்டுவிட்டு கை நிறைய வளையலையும் போட்டு விட்டாள். பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தாள் யாழினி. இப்பதான் கல்யாண பொண்ணு ஃபீலே வந்திருக்கு. நீயும் முதல்ல இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தியே. என்னவோ போடி, எனக்கு மூடே சரியில்லை என்றவள் மீண்டும் சென்று அமர்ந்து கொண்டாள். அதே நேரம் இங்கு அர்ஜுன் வீட்டில் அவளை அழைத்து அமர வைத்து அவனுக்கு நலங்கு வைக்கவே தொடங்கிவிட்டனர். முதலில் அர்ஜுன் வீட்டில் நலங்கு வைப்பதும் அடுத்தது யாழினி வீட்டில் வைப்பதுமாகத்தான் பேசியிருந்தது. அர்ஜுனுக்கு முதலில் நலங்கு வைத்து முடித்து விட்டனர். அவர்கள் அதிக ஆட்களை கூப்பிடுத்ததால் சீக்கிரமாகவே முடிந்து விட்டது. அப்பொழுது அவன் யாழினிக்கு அழைத்து கொண்டே இருந்தான். அதனால் யாழினி மொபைலோ சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. மொத்தமாக பொறுமை இழந்தவன் காவியாவிற்கு அழைக்க போனை பார்த்தவள், ஐயோ, இப்ப பாஸ் எதுக்கு போன் பண்றாரு? இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவுல சிக்கி சீரழிடணும் போல இருக்கே என்று பயந்து கொண்டே அட்டன் செய்து, ஹலோ பாஸ், குட் மார்னிங். நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா? எப்ப பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க. வேற என்ன பாஸ் சொல்றது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க அவளுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். அது சரி, ஏன் அவளோட போன் எடுக்க மாட்டேங்குது? ஃபுல் ரிங் போயிட்டே இருந்துச்சு, இப்ப என்னடானா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவதான் பாஸ் உங்க மேல இருக்க கோவத்துல. ஓ, மேடம் இப்பெல்லாம் என் மேல கோவப்பட்டு போனை ஆஃப் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களா? சரி, நான் வைக்கிறேன் என்றவன் போனை கட் செய்து விட்டான். அட கடவுளே, இவங்க 2 பேருக்கும் மத்தியில உயிர் வாழறது பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே என்று புலம்பிக் கொண்டிருந்தவனை பார்த்த யாழினியின் அப்பாவோ, காவியா, நீ போயிட்டு யாழினியை கூட்டிட்டு வாமா, நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அங்கிள் என்றவள் அறைக்கு சென்று யாழினியை அழைத்து கொண்டு வந்து அங்கிருந்த சேரில் அமர வைக்க, அப்பொழுது வந்திருந்த அனைவரும் அவளுக்கு நலங்கு வைத்து முடிக்க அவர்களுக்கான ரிட்டர்ன் கிஃப்டும் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்டு வெளியே சென்றவர்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காலை உணவையும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு கொண்டிருந்தனர். அந்த தெருவில் நிறைய பேரை சிவா அழைக்காததனால் கொஞ்சம் பேராக வந்து நலங்கு வைத்துவிட்டு சென்று கொண்டிருக்க, அப்பொழுது யாழினியின் வீட்டு முன்னால் அர்ஜுனின் கார் மிகவும் வேகமாய் வந்து நின்றது. அதை பார்த்த காவியாவோ, அடியே, பாஸ்கார் ஏன் இவ்வளவு வேகமா வந்து நிக்குது? என்னடி சொல்ற? பாசா இப்போ எதுக்கு இங்க வந்தாரு?
எனக்கு என்ன தெரியும், அவரை டென்ஷன் பண்ணி நீ தான் இங்க வர வச்சிருக்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குற. காவியா, இவ்ளோ நேரம் எனக்கு ஒண்ணும் தெரியலடி. ஆனா திடீர்னு ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்னடி பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயாச்சும் உன் புருஷனாச்சு, இடையில தயவு செஞ்சு என்ன கோத்து விட்டுறாத. இரு, நான் போய் பாச வெல்கம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன் என்றவள் வேகமாக வெளியே செல்ல, அதே நேரம் அங்கே வந்த அர்ஜுனை பார்த்தவள், பாஸ் கோவப்படாதீங்க, அவளுக்கு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னுமா? ஆமா பாஸ், இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி முடியறதுக்கு ஆச்சு என்று தயங்கியபடியே கூற, அவனோ அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் வேகமாக உள்ளே செல்ல, காவியாவோ வெளியிலேயே நின்று தலையை சொரிந்து கொண்டிருந்தாள். இப்ப நான் என்ன பண்றது? இவங்க 2 பேரோட பஞ்சாயத்தை தீக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வயசாயிடும் போல இருக்குதே என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அவள் அருகில் வந்த சிவாவோ கையை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் அவள் சேலையின் ஓரம் கையை விட்டு அவள் இடுப்பை பிடித்து கிள்ள, அதில் பதறியவள் ஆ என்று கத்திக்கொண்டு திரும்பினாள். அங்கே சிவா நின்று கொண்டிருக்க அவனை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப பாரு இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா என்ன? இப்ப யார் உங்களை இங்க கூப்பிட்டது? என்னடி ஏதோ உன் வீட்டுக்கு வந்த மாதிரி சீன் போடுற? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்தா போய் தங்கச்சியை மட்டும் பார்க்க வேண்டியது தானே, என்ன எதுக்கு நோன்றீங்க? நீதான் நடுவுல நின்னுக்கிட்டு வழிய விடாம என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த, அதான் உன்னை நகர்த்ததுக்காக இப்படி பண்ண என்றவன் அவளை பிடித்து தள்ளி விட்டு விட்டு நேராக உள்ளே சென்று விட்டான். அதே நேரம் உள்ளே கோபமாக வந்த அர்ஜுனோ யாழினியை பார்த்து அப்படியே ஒரு நிமிடம் மெய்மறந்து நின்று விட்டான். அதே நேரம் யாழினியையும் அர்ஜுனை பார்க்க இருவரது கண்களும் ஒன்றோடொன்று சந்தித்து மோதித்துக் கொண்டு நின்றது.